வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கேஜெட் கமல். இன்னைக்கு நாம பார்க்க போறது OnePlus 15R முழு ரிவ்யூ. முதல்ல டிசைன். இந்த எலக்ட்ரிக் வயலட் கலர் பார்க்கவே ரொம்ப பிரீமியமா இருக்கு. கையில பிடிக்கும்போது ஒரு நல்ல கிரிப் கிடைக்குது. சைடில் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இதனால ஃபோன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ப்ரீமியம் லுக் லெவலில் எந்த குறையும் இல்லை. இதில் IP69 ரேட்டிங் இருக்கு. அதாவது தண்ணி தூசி எது பட்டாலும் ஃபோனுக்கு எதுவுமே ஆகாது. இது ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்தது டிஸ்பிளே. 6.83 இன்ச் 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எல்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாக துல்லியமாக இருக்கு. 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட். இதனால ஸ்க்ரோல் பண்ணும்போது செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். கேமிங்கிற்கு இது சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. 1800 நிட்ஸ் வெளிச்சம், அதனால் நேரடி சூரிய ஒளியிலும் டிஸ்பிளே மிகவும் தெளிவாக உள்ளது. உள்ளடக்கத்தை பார்ப்பது மிகவும் வசதியானது. பெர்ஃபார்மன்ஸ்ல இது ஒரு மிருகம். உலகத்திலேயே முதலா ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 சிப்செட் இதுல தான் அறிமுகமாகுது. வேகம்னா அப்படி ஒரு வேகம், எந்த ஒரு லாகும் இல்லாம எல்லா ஆப்களும் செம்ம ஸ்பீடா ஓபன் ஆகுது. கேமிங் பற்றி சொல்லவே வேணாம். 120 FPSல கூட கேம்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ் குவாலிட்டி அமேசிங்காக இருக்கு. கிரையோ வெலாசிட்டி கூலிங் சிஸ்டம் உள்ளது. இதனால் நீங்கள் எவ்வளவு நேரம் கேம் விளையாடினாலும் ஃபோன் சீக்கிரம் சூடாகாது. பேட்டரி தான் இதோட மாஸ்டர் பீஸ். 7400 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி இதில் இருக்கு. ஒரு மிகப்பெரிய கெப்பாசிட்டி இது. நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தாலும் ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 2 நாள் தாராளமாக வரும். பேட்டரி பேக்கப் மிரட்டுது. 80W சூப்பர் ஊசி சார்ஜிங். இவ்வளோ பெரிய பேட்டரியை கூட ரொம்ப கம்மியான நேரத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். கேமராவுக்கு வருவோம். 50 MP சோனி IMX 906 மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. கூடவே 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸும் இருக்கு. பகல் நேரத்தில் எடுக்கிற ஃபோட்டோஸில் டீட்டெயில்ஸ் அருமையாக இருக்கு. கலர்ஸ் நேச்சுரலாக பார்க்கவே ரொம்ப அழகாக வருது. நைட் மோடில் கூட நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. வெளிச்சம் கம்மியான இடங்களில் கூட நல்ல பிரகாசமான ஃபோட்டோஸ் கிடைக்கிறது. OIS சப்போர்ட் இருக்கு. இதனால வீடியோ எடுக்கும்போது ஷேக் ஆகாம ரொம்ப ஸ்டேபிளா ஸ்மூத்தா ரெக்கார்ட் ஆகுது. வீடியோல 4K 120 FPS வரை சப்போர்ட் பண்ணுது. ஸ்லோ மோஷன் வீடியோஸ்லாம் சினிமேட்டிக் லெவல்ல எடுக்கலாம். முன்பக்கம் 32 MP செல்ஃபி கேமரா. ஸ்கின் டோன் ரொம்ப கரெக்டா வருது. வீடியோ கால்ஸ்க்கும் இது ரொம்ப வசதியா இருக்கும். இதில் Oxygen OS 16 இருக்கு. Android 16 அடிப்படையில் வேலை செய்யுது. சாஃப்ட்வேர் ரொம்ப கிளீனா, விளம்பரங்கள் இல்லாமல் இருக்கு. அலர்ட் ஸ்லைடர் பிளஸ் கீயால் மாற்றப்பட்டுள்ளது. இதை நாம் நம் விருப்பப்படி மாற்றிக்கொள்ளலாம். AI வசதிகள் நிறைய இருக்கு. பிளஸ் மைன் மூலமா ஸ்கிரீன்ல இருக்கிற விஷயங்களை உடனே தேடவோ அல்லது நோட்ஸ் எடுக்கவோ முடியும். Wi-Fi 7 மற்றும் லேட்டஸ்ட் 5G பேண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இன்டர்நெட் ஸ்பீட்ல எந்த குறையுமே இருக்காது. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். சவுண்ட் ரொம்ப லவுடா, பேஸ் அதிகமா இருக்கு. படம் பார்க்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தருது. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். விரல வச்ச உடனே கண் அமைக்கிற நேரத்தில் ஃபோன் அன்லாக் ஆகிடுது. 12GB RAM மற்றும் 512GB வரை ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுன்ற கவலையே இனி வேணாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா இதோட 7400 mAh பேட்டரி தான் நம்பர் 1. சார்ஜ் பத்தி கவலையே பட வேணாம். ரெண்டாவது இதோட அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ். ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 சிப்செட் கேமிங்கிற்கு ஒரு வரப்பிரசாதம். மூணாவது இதோட டியூரபிலிட்டி. IP69 ரேட்டிங் மற்றும் கொரில்லா கிளாஸ் பாதுகாப்பு ஃபோனை ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கு. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா இதில் டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்லை. ஜூம் பண்ணும்போது ஃபோட்டோ குவாலிட்டி கொஞ்சம் குறையுது. அடுத்து இந்த பட்ஜெட்ல வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். ஆனா இதுல அந்த வசதி கிடையாது. டிஸ்பிளேல LTPO டெக்னாலஜி இல்ல. இதனால பேட்டரி சேவிங் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கலாம். பழைய மாடலை விட இதுல பேட்டரி மற்றும் ப்ராசஸர் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்கிரேட் பண்றதுக்கு இது சரியான ஃபோன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சார்கோல், பிளாக், மின்ட் ப்ரீஸ் அல்லது வயலட் கலர்ல இதை நீங்க வாங்கிக்கலாம். பாக்ஸ்லயே நல்ல குவாலிட்டி கேஸ் மற்றும் சார்ஜர் கொடுக்குறாங்க. தனியா எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. விலை விவரம். 12GB by 256GB வேரியன்ட் 47,999 இருந்து ஆரம்பிக்குது. பேங்க் ஆஃபர்ஸ் போட்டா இன்னும் கம்மியா கிடைக்கும். யாரெல்லாம் அதிக பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் பேட்டரியை எதிர்பார்க்குறீங்களோ
அவங்களுக்கு எது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்? மொத்தத்தில் OnePlus 15R ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பீஸ்ட். சில குறைகள் இருந்தாலும் இது ஒரு வர்த்தான ஸ்மார்ட் ஃபோன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கேஜெட் கமாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.